அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? தேங்காய் பால் சாதம் செய்ய போறோமா? இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் இப்போ சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. பட்டை, கிராம்பு, கிராம்பு 2, பட்டை 2, ஏலக்காய் 2, கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை 2, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நறுக்கி போட்டுக்கிறது. இது ஈஸியான தேங்காய் பால் சாதம், அரைச்சி போடுறது கிடையாது. நீங்கள் பார்த்துக்கோங்க. வெங்காயம், அடுத்து வெங்காயம், தக்காளி, அடுத்து தேங்காய் பால். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த சின்ன டம்ளரில் அரிசியா? 1 டம்ளர் அரிசி. 1 டம்ளர் அரிசிக்கு இது சீரக சம்பா அரிசி. 1 டம்ளர். தேங்காய் பால் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கடலை எண்ணெய், கொஞ்சம் இல்லை ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் கலந்து தான் ஊற்றணும். இறக்க போகையில் நெய் ஊற்றி கலக்கி எடுக்கணும். இப்போ நான் தாளிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு போடுறேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் நல்லா வறுத்துக்கிறணும். இல்லை பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு டம்ளருக்கு ஒரு 4-5 இஞ்சி பூண்டு. இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா 2 போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கணுமா? ஆமாம், வெங்காயம், தக்காளி, சின்ன தக்காளி 2 போட்டால் போதும். தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி போடலாமாம்மா? போடலாமா. ரொம்ப போடுறது ஒரு 2 போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குல்ல. தேங்காய் பால் இனிப்புத்தன்மை. ஒரு புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கும். இப்போ இது எந்த ஒரு டிஷ்ஷுமா? மதுரையில் எங்கள் சொந்தக்காரன் பிள்ளை செஞ்சிச்சு. அது ஒரு நாள் எங்கள் வீட்டில் செஞ்சு காமிச்சிச்சு. ஈஸியானது. இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றும் அரைக்க தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக அது செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கணும். ஆனால் ஒரு நாள் செஞ்சு காமிச்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை கண்டு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஈஸியாக பண்ணலாம். சொல்லுங்கம்மா. இதை குக்கரில் மாற்றணுமா? குக்கரில் போட்டு இப்போ தேங்காய் பால் ஊற்று. 1 டம்ளரு. ஒன்றரை டம்ளரா? ஆமாம், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இல்லை வடிக்கவா தண்ணியை? இல்லை சொல்லுங்கள். அரிசி ஊற வச்சுருக்கேம்மா. 20 நிமிஷம் ஊறணும். ஓகே. ஊறினதுக்கப்புறம் தான் இப்போ செய்யணும். இந்த உப்பு போடுறேன், பார்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டு 3 விசில் சிம்மில் வச்சு மீடியத்தில் வச்சு எடுக்கணும். இப்போ அரிசியை போடுறேம்மா. 20 நிமிஷம் அரிசி ஊறணுமா. 20 நிமிஷம் ஊறின உடனே தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடணும். ஏற்கனவே தண்ணி அளவாக ஊற்றிருக்கு, உப்பு போட்டிருக்கு. எல்லாம் பார்த்துக்கணும்.
மூடி போட்டேன். குக்கரை மூடுறீங்க. ஆமாம், மூடி மீடியத்தில் வைக்கணும். இப்போ பாருங்கம்மா, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த கொத்தமல்லி தழை நெய் வேணா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வாசனையே பிரமாதமாக இருக்குமா? சூப்பராக இருக்குமா? பாருங்க, பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குமா? பலபலன்னு இருக்கு பாருங்க. நல்லா வெந்துருச்சு, வேகாமையெல்லாம் இல்லை. சொல்லுங்கம்மா. தேங்காய் பால் சாதம் செஞ்சாச்சுமா. ம். செஞ்சு இந்த பாருங்க, செஞ்சு தட்டில் வச்சுருக்கேன். வெங்காய பச்சடி, முட்டை ஆம்லெட்டு, இதுக்கு காம்பினேஷன் அதுதான். ஆனால் முட்டை தேவையில்லாதவங்க, சாப்பிடாதவங்க வெங்காய பச்சடி வச்சுக்கலாம். தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.